நம் தமிழக மக்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி நறும்புகை ஊட்டியும் நறுமலர் தூவியும் இறை வழிபாடு செய்தனர். சங்ககாலம் தொட்டு தமிழகத்தில் போற்றி வரும் எண்ணற்ற விழாக்களில் கார்த்திகை தீப பெருவிழாவும் ஒன்று. கார்த்திகை திங்களின் கிருத்திகை நாளில் இல்லங்கள் தோறும் வரிசையாக விளக்குகள் ஏற்றி வைப்பதும், மலைகளின் உச்சியில் நந்தா பெருவிளக்கு ஏற்றுவதையும் அதனை பெருவிழாவாக கொண்டாடுவதையும் ஒரு நியதியாக கொண்டுள்ளனர். அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசைஞானும் ஜோதி வடிவாக நின்ற சிவப்பரம்பொருளின் அடிமுடியை காண முயன்றும் இயலா நிலையினை விளக்க வந்த நிகழ்ச்சியினையே கார்த்திகை விளக்கு பெருவிழாவாக எடுத்து கொண்டாடி மகிழ்கின்றனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவ மூர்த்தங்களுள் ஒன்று திருலிங்க மூர்த்தமாகும். நான்முகனும் நாராயணனும் முடியடி தேடன் என்ற பேரொளி வடிவமே லிங்கோத்பவர் வடிவமாகும். திரு அண்ணாமலையே இறைவனின் வடிவம் என எண்ணி அதனை நாள்தோறும் சிறப்பாக ஒவ்வொரு முழு நிலவு நாளன்றும் மிகச் சிறப்பாக கார்த்திகை மாதம் கார்த்திகை அன்றும் மலை வளம் வந்து வழிபடுகின்றனர். பக்தியுடன் மலை வளம் வந்து வணங்கி வந்த இந்த நிகழ்ச்சி இன்று ஒரு சடங்காகவும் பலரது வணிக நோக்கமாகவும் மாறிவிட்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. பரம்பொருளின் பெரும் நிலையை ஜோதி என்றும், இறைவன் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையினை சுடர் என்றும், ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியே அருள் புரியும் நிலையினை விளக்கு என்றும் மாணிக்க வாசகர் இயம்பியுள்ளார். உயிர் இறக்க அருளாளர் வடலூர் ராமலிங்க அடிகள் இறைவனை அருள் பெருஞ்சோதி என்பார். அதற்கு மேல் ஒரு தெய்வமில்லை என தமது அருட்பாடல்களில் விளக்கி காட்டியுள்ளார். திருமுறை அருளிய அருளாளர்கள் அனைவரும் இறைவன் ஒளிவடிவினன் என்று போற்றி பாடியுள்ளனர். சிவ வழிபாட்டிற்கு நூல்களில் கூறியுள்ள நியதிகளும் உபசாரங்களும் அளவில்லாதவை ஆகும். அவற்றை முறைப்படி செய்ய இயலாதவர்கள் விளக்கு இடும் பணி ஒன்றை மட்டுமே கைகொண்டு வந்தால் போதும். எல்லா சிவபுண்ணியங்களை காட்டிலும் திருக்கோயிலில் திருவிளக்கு இடுதல் தலை சிறந்தது ஆகும். ஐந்தெழுத்தே படைக்கலம், அரண் திருவடியே அடைக்கலம் எண்ணி வாழ்வாங்கு வாழுவோம். வெள்ளாடை துறவி ராமலிங்க அடிகளாரும் நீர் கொண்டு விளக்கு எரித்துள்ளார். அழியும் உடலில் ஓடும் செங்குருதி கொண்டு விளக்கு எரிக்க முயன்ற கலிநாயனார் வன்தொண்டின் பெருமையை சான்றோர் பலர் பாடல்களில் வடித்துள்ளனர். முக்கன் பரஞ்சோதி திருவடியை காண திருநாவுக்கரசர் திருநெறிய ஞானத்தீயால் விளக்கு ஏற்றலாம் என்று விளம்புகிறார். அறியாமல் சூடுண்ட மூக்கால் விளக்கு தூண்டப்பட்டதற்கே ஒரு எலி மறுபிறவையில் அரச வாழ்வு பெற்றது எனில், நாம் அறிந்து நாளும் நெய் கொண்டு விளக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் தரும்? விளக்கேற்றுதலும் அதன் பலன்களும்: வாழைத்தண்டு நீரின் திரி தெய்வ குற்றம், பெற்றோரிட்ட சாபம் விலகும், வாழ்க்கையில் சாந்தம் நிலவும், பருத்தி பஞ்சு திரி நல்லவை அனைத்தும் நடக்கும், தாமரை தண்டின் திரி முன்வினை பாவம் போக்கும், உற்றுள செல்வம் நிலைக்கும், வெள்ளருக்கு தண்டின் திரி செல்வம் வந்து சேரும், பேய்த்தொல்லை அகழும், மஞ்சள் வண்ண சேலையில் எடுத்த திரி அம்பாள் அருள் கிடைக்கும், பிணிகள் நீங்கும், சிவப்பு நிற சேலையில் எடுத்த திரி திருமண தடை விலகும், செய்வினை தீரும், மகப்பேறு கிட்டும், சுத்தமான பன்னீரில் நனைத்தெடுத்த வெண்மையான துணியில் எடுத்த திரி மேலான பலன்கள் வந்து சேரும், குத்துவிளக்கு ஏற்றுவதன் பலன்: ஒரு சுடர் மத்திம பலன், இரு சுடர் குடும்ப ஒற்றுமை பெருகும், 3 சுடர் குழந்தை பேறு கிட்டும், 4 சுடர் நிலம் செல்வம் கால்நடை ஆகியன பெருகும், 5 சுடர் எல்லா வளங்களும் வாய்க்கப் பெறும். நாமும் நாளும் திருக்கோயில் சென்று நெய் கொண்டு தீபம் ஏற்றி தீவண்ணனை வணங்கி அவனருள் பெறுவோம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.